வார்த்தையாகிய தேவனுக்கும் வார்த்தையாகிய இயேசுவுக்கும் வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் சதா காலங்களிலும் கனமும் மகிமையும் துதியும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எனக்கு அன்பான டிபிசி மாணவ மாணவிகளே, WRC-யினுடைய வாசகர்களே உங்களுடைய யாவரையும் வாழ்த்துகிறேன். திரும்பவும் ஒரு வேத மகத்துவத்தோடு, அதாவது எபிரேய எழுத்துக்களின் விந்தைகளோடு கூட படைப்பியல் அதிசயங்களை நாம் ஆழமாக தொடர்ந்தும் சிந்தித்து வருகின்றோம். இதிலே இந்த ஆச்சரியமான வார்த்தைகளுக்குள் அடங்கியிருக்கும் அதிசயங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு மேம்பட்டாகும். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஆதியாகமம் 17:5. நான் வாசிக்கிறேன். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று ஆண்டவர் ஆதியாகமம் 17:5 ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறதுக்கு முன்பதாக, அதாவது அவருடைய பெயர் ஆபிராம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆபிராம், அலெபெத் ரேஷ் மெம்சோபித், சரியா? ஆபிராம், இது ஆபிராம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஆபிரகாம் எப்படி இந்த ஆபிரகாம் எப்படி அவரகாமாக மாறுகிறார்? ஆபிரகாம், இங்க என்ன வித்தியாசம் பாருங்க. இங்கே ஆலெப் பெத் ரேஷ் மெம்சோபித், அது மாதிரி இங்க பாருங்க ஆலெப் பெத் ரேஷ், புதுசா ஒரு எழுத்து பாருங்க, ஹே மெம். அப்ப ஆபிரகாம் என்கின்ற ஆண்டவருடைய பெயர், ஆபிரகாமுடைய அந்த ஆபிரகாமுடைய பெயரில ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த ஹேய உட்படுத்துகிறார். அப்ப பெயரை மாற்றுகிறார். பெயரை ஏன் மாற்ற வேண்டும்? எதனால் மாற்ற வேண்டும்? ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நாம் பார்க்க போறோம். இந்த பெயர் மாற்றத்துடைய நோக்கம் என்ன? பொதுவாக அவருடைய பழைய பெயர் என்ன? ஆவ் ராம். ஆவ் அப்படின்னா எபிரேயத்துல தந்தை, அப்பான்னு பொருள், தகப்பன். சரியா? நல்லா கவனிங்க. ஆவ்னா எபிரேயத்துல தந்தை. அப்ப அடுத்த வார்த்தை என்ன? ராம். ராம் ராம் அப்படின்னா உயர்த்தப்பட்ட என்று அர்த்தம். இதுக்கு சங்கீதம் 113:4 கூட நீங்க படிச்சு பார்க்கலாம். சரிதானே? உயர்த்தப்பட்ட ஒன்றை சொல்லுவது. அப்ப ஆபிரகாம் அதாவது உயர்த்தப்பட்ட தந்தை. உயர்த்தப்பட்ட தந்தையாக இருந்த இந்த ஆபிரகாமை ஆண்டவர் எதற்காக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும்? உயர்த்தப்பட்ட தந்தை என்பதை விட வேறு என்ன இவர் கிடைத்து விட போகிறது? மாற்றப்பட்ட பெயர் என்ன? ஆபிரகாம். ஆபிரகாம். அப்ப இந்த ஹாம்ங்கிற வார்த்தை ஹே வந்து கடந்த முறை ஈஷா என்கின்ற ஒரு அந்த இரண்டு வார்த்தையின் விந்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். யோத்தும் ஹே, பாருங்க, அதே மாதிரிதான் இங்கேயும் ஹே இருக்கு. இது யாவே என்ற ஆண்டவருடைய உடன்படிக்கையின் பெயரின் 2ஆம் எழுத்து. இந்த ஹேயை கொண்டு வந்து என்ன செய்றாரு? ஆபிரகாம்ல இடையில இந்த ஹேயை கொண்டு வைக்கிறாரு, ஆபிரகாம். அப்ப இனிமே நீ என்ன செய்ய போறப்பா? ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவ. இங்கே மாற்றத்தை பாருங்க. ஹே என்ற ஒரு எழுத்து பெயரின் நடுவில் செருகப்பட்டது. எப்படி? ஆபிராம் என்றதுல ஆபிரகாம், ஹே, இல்லையா? நல்ல கவனிக்க தயவு செய்து. இந்த மாற்றப்பட்ட எழுத்து எபிரேய மொழியில் இது வந்து 5வது எழுத்து. இப்ப இந்த ஹே என்ற எழுத்து பொருள் என்ன? சுவாசம், மூச்சு, இல்லையா? அல்லது உயிர் என்று பொருள். அதாவது பிரெத் அல்லது ஆவி, ஸ்பிரிட் என்பதை குறிக்கும். அப்ப இங்கே ஒரு உயிரை வைக்கிறார் என்று நாம் புரிஞ்சுக்கலாமா? பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த எழுத்தை சுத்தமாக உச்சரிக்கும் போது நம் நுரையீரல்ல இருந்து காற்று வெளியேறும். பாருங்க,
சொல்லி பாருங்க எல்லாரும். ஹே, நுரையீரலிருந்து நிறைய காற்று வெளியேறும். இது உயிரின் அடையாளமாகவும் இல்லையா, மகிழ்ச்சியின் அடையாளமாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயன். இதனுடைய அறிவியல் ரீதியான பொருள் என்ன பாருங்க. அறிவியல் பிணைப்பு என்ன? பழைய பெயர் ஆபிராம். அப்ப அவருக்கு வயசு என்ன? 99. 17:1 பாருங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 17:1 படிச்சாச்சு. அப்ப ஆபிராம ஆண்டவர் 99 வயதுக்கு பிறகு ஒரு உயிரை கொடுக்கிறார். ஒரு உயிரற்ற நிலையிலே, ஒரு செயலற்ற நிலையில் இந்த ஆபிராம் இருக்கு. இந்த ஆபிராமுக்குள்ள இந்த ஹே உயிர் மூச்சு போகிறது மூலமா ஒரு அடுத்த நிலையின் ஒரு உயிரியல் நிலை ஏற்படுகிறது. உயிரியல் ரீதியாக ஒரு முதிர்ந்த ஆணின் 99 வயது கொண்ட இந்த ஆபிராம் அவருடைய விந்துற்பத்தி திறன், அந்த ஸ்பெர்ம் விட்டாலிட்டின்னு சொல்லக்கூடியது, அது பலனற்ற நிலையிலே இருக்கும். அப்படியாப்பட்ட உடல் கூறு நிலையிலே அவருடைய அந்த பிசிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படித்தான் இருக்கு. அந்த நிலையில் இருக்கிற ஆபிராம் இப்பொழுது அவருக்கு ஒரு உயிரியல் விந்தை நடக்க வேண்டும். ஆகையினால்தான் ஆண்டவர் ஹே என்பதை உட்படுத்துகிறார். இது எதற்காக? அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அங்கே ஹே என்பது சுவாசம் என்று நம்ம பார்த்தோம், ஜீவன், உயிர். அப்படியானால் ஆபிராம் என்கின்ற அந்த வார்த்தைக்குள்ளே, உயர்த்தப்பட்ட தந்தை என்ற பொருளில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்குள்ளே அவர் உயர்த்தப்பட வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் உயிரியல் ரீதியாக மாற்றம் வர வேண்டும். ஆகையினாலே இந்த சுவாசம், உயிர் என்ற ஒரு வினை அவருக்குள் புகுந்து உள்ளே உட்படுத்தப்படுகிறது. அப்படி உட்படுத்தப்படும் பொழுது ஆபிரகாம் என்று அவர் அழைக்கப்பட வேண்டும். அப்ப ஆபிரகாம் ஆன போது செத்து போன அவரது உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் செல்கள் எல்லாம் ஆபிரகாம் என்கின்ற அந்த பலனற்ற அந்த செத்து போன உயிரின் நிலையிலே ஒரு புதிய உயிரை உருவாக்கும் வண்ணமாக ஆபிரகாம் என்று ஹே என்ற ஆற்றலை பெற்றது. இந்த ஆற்றல் ஆபிரகாமாய் இருந்த அவருக்குள்ளே ஆபிரகாம் என்று ஆண்டவர் வைத்ததால் இந்த ஹே என்கின்ற வார்த்தை, நான் முன் சொன்னது போல, யோத் ஹே வாவ் ஹே என்கிற யாவே என்கின்ற உடன்படிக்கையின் சர்வ வல்ல கர்த்தருடைய இரண்டாவது அவர் பெயரின் எழுத்தாக இருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் அங்கே உயிரியலை மாற்றத்தை உருவாக்குகிறார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே உட்புகிறார். தன் பெயரில் உள்ள அந்த தெய்வீக சுவாசத்தை, உயிரை, ஹே எடுத்து ஆபிரகாமுக்குள்ள, அதாவது ஆபிரகாமாய் இருக்கின்ற அவருக்குள்ளே உயிரியல் மாற்றத்தையும் ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயத்தை செய்வதற்காக ஹேயை செலுத்தி ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். இப்படி மாற்றியதன் மூலமாக யாவே ஆபிரகாம் என்று மாற்றி அவர் உயர்த்தப்பட்ட தந்தையாய் இருந்தவரை அதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி உயிரியல் ரீதியான கடவுளுடைய பெயரினுடைய உன்னத மாற்றத்தை, உயிரை அங்கே வைத்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்ற பொருளிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்குள்ளே பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறார். He made him the father of many nations. எப்பொழுது இந்த மாற்றம் வருகிறது? ஆபிரகாம் என்ற வார்த்தையிலே ஆபிரகாம் என்ற ஹே ஆகிய யாவேயினுடைய உயிரையில் மாற்றத்தை கொண்டு வர அந்த எழுத்துக்கள் வேலை செய்கிறது. ஆண்டவர் வைக்கின்றார். கர்த்தர் ஒரு நபருடைய பெயரை மாற்றுகிறார் என்றால் அது வெறும் அழைப்பதற்கான பெயர் அல்ல, அது வாழ்வியல் ரீதியான மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு பெயர். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு பிறகு ஆபிரகாம் என்ன செய்கிறார்? பழுகி பெருகி, 6வது வசனம், உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னில் ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆபிரகாம் என்றால் ஜாதிகளின்
பெரும் திரள் கூட்டத்தின் தகப்பன் என்று அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமையுண்டாவதாக. இன்னொரு வேத மகத்துவத்தோடு, அதாவது ஆபிரகாமை இப்படி உயிரியல் ரீதியாக உயர்த்திய ஆண்டவர், பெரும் திரள் கூட்டத்துக்கு தகப்பனாக்கினவர் சாராயை எப்படி மாற்றினார் என்று பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ. God bless you everybody. God bless you.